விஜய் இடுப்பக்கல் நறுக்கு இல்லாமல் இருக்கிறது செய்தியாமா? நேற்று முழுவதும் 50,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் அரெஸ்ட் ஆகியிருக்கிறது செய்தி. இடி ஒட்டுமொத்த டாஸ்மாக் ஊழலில் ஒரு அரசு அலுவலகத்தில் புகுந்து இடி ரெய்டாயிருக்கிறது ஒரு செய்தி. காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த மக்களுக்காக அண்ணாமலை சிறையில் வந்து அமர்வதற்கு தயாராக வீட்டுக்காவல் இருந்தது செய்தி. இதெல்லாம் செய்தியா? இல்லை விஜய் இடுப்பக்கல் நறுக்கு இல்லாமல் இருக்கிறது செய்தியாமா? இதுதானே பொழப்பா வச்சுருந்த நீ விஜய்? உன்னுடைய பிழைப்பு என்ன? கடந்த 30 ஆண்டு காலமாக நீ எதுவும் நாட்டுக்கு தியாகம் செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தியா? இல்லை இராணுவத்தில் பணிய வைத்துட்டு அரசியலுக்கு வந்தியா? இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை போல ஒரு அரசு பதவியில் உயர்ந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக வேலை செய்யணும்னு அரசியலுக்கு வந்தியா? இல்லை எங்களை போன்று 20 வயதிலிருந்து RSS பின்புலத்திலிருந்து இந்த மக்களுக்கு இந்த தமிழகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதும் அரசியலிருந்து அரசியலுக்கு வந்தியா? நீ என்ன செய்து விட்டு அரசியலுக்கு வந்து? நீ என்ன செய்தியோ அதை தலைவர் சொல்கிறார். அவர் செய்யாமல் இருந்தாரா? தலைவர் சொன்ன வார்த்தை கொச்சையானது. ஓகே, அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா இல்லையா? ஒரு பர்சனல் லைஃபுக்கும் பர்சனல் கிடையாது, ப்ரொஃபஷனல். அந்த ப்ரொஃபஷனல் சொன்னா உங்களுக்கு ஏமா வலிக்குது? ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பெண்களை வைத்துக்கொண்டு பொழப்பு நடத்திக்கிட்டு சினிமாவில் இருந்துட்டு வர்றாரு. சாராயம் விற்பான். சாராயம் விற்கிறோன்னு நீங்க என்ன சொல்லணும்? சாராயம் சொல்லக்கூடாது. இது வந்து நீங்க கொச்சையான வார்த்தைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கார் வாங்கி அரசுக்கு வரி கட்ட துப்பு இல்லாமல் பாண்டிச்சேரியில் கார் வாங்கி நம்பர் வாங்கி மத்திய அரசுடைய வரியை ஏமாத்துற ஃப்ராடு பயணி உன்னை கொச்சையா இடுப்பக்கலின்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துருதோ? முதல்ல ஃப்ராடு பயன் சொல்லியிருக்கணும்.